ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எனக்கு ப்ளே பார்க்க போகிறோம்னா, ஸோ எல்லாம் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா டு நாட் ஜம்ப் ஆபி. ஸோ ஏன்னா சொல்கிற கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஷாக்காக இது வந்துட்டு ஜம்பே பண்ணணும்னா அந்த ஆபியை முடிக்கணுமாமா. சரி வாங்க பேசணும், அளவெல்லாம் பேசிட்டு போய் எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்களா, அதை விட்டோம். அந்த வாகனம் யாருக்கோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வந்துட்டு லைக்லாம் கேட்குறேன், என்ன பண்ணுறது. சரி வாங்க இப்போ பண்ணிட்டு இப்போ எப்படி திரும்பி ஏங்க ஈஸியாக இருக்குங்க. இது தான் ஜம்ப் பண்ணக்கூடாது சொன்னாங்களா? ஏங்க நானும் இந்த கேம் பிளேவோட தம்ப்நெயிலே நான் பார்க்கல. அதுக்குள்ளே எப்படி கேம் பிளேக்குள்ளே வந்துட்டேன்னா பார்த்து ஜம்ப் பண்ணுறதுக்கு அது வந்து ருபிக்ஸா ஏதாவது கேட்டானுங்க. அது கொடுக்கணுட்டானுங்க, காசு கொடுக்கணும். எனக்கும் வேணா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த ஆபியாமா இது ஐயோ என்னடா இது. சரி வாங்க இப்போ நம்ம வந்துட்டு வளவலாம் பேசாமல் போவோம். யோகா பாருங்களேன், பழத்தை தூண்டி வச்சுருக்கோங்க. ஓகே இப்போ நம்ம லேடரில் ஏறி போய்ப்போம். அப்புறமா வீடியோ பார்க்குறோங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஏற்கனவே நம்ம ஒரு டீச்சர் அப்படி போட்டிருப்போம். ஸோ அது யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நாலே வியூஸ் தான் போயிருக்கேன். ஸோ அதனால் இதுலையாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோப்ளாக்ஸில் நிறைய ஹாபி இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து போடணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா? தைக்கப்படாமல் கேட்கணும். ஆடாடாடாடாடாடா என்னடே ஃபஸ்ட்டு எப்படியா ஏங்க இது மறையுமா? டாடாடாடா சரி இருங்க, ரெண்டு அதுக்கடுத்து ரெண்டு போவோம். எங்கே போதுங்க இருங்க, அதுக்கடுத்து ரெண்டு போவோம். ஆட்டாடா ஏடு இன்னடி பைத்தியக்காரவே வச்சுருக்கீங்களா? இங்கே பாருங்களா, ஃபுல்லாக ரெட்டாக போகிறதுக்கு ஏன்டா வேறு கலர் வச்சுருக்கீங்க? ஒரே ஒத்தையடி பாதையே வச்சிட வேண்டியதானே. சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்துட்டு இவங்க இது படி மறையும் தானே. அவ்வளோ ஆமாங்க, இது படி மறையுது. ஒரு இன்னும் எத்தனை மாதிரி படி இது போடுவோம். சரி ஓகே வந்தாச்சுங்க. இதாங்க வந்துட்டு செக் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஏங்க இந்த படி மறையுதா? அவ்வளோ ஆமாங்க மறையுதுங்க. தம்பிடா போய்க்கிறேன். காலகாலத்தால் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படிலாம் விளையாடுறாங்க. பொழுது விடிய விட மாட்டீங்களா போடா, அப்படி தான் இருக்குது இப்போ எனக்கு. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக போனோம். எங்கள் செக் பாயிண்ட் அங்கே இருக்குது, மேலே போக சொல்கிறானுங்க. டா எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே போவோம். ஐயோ இங்கே தான் வரணுமா? ஆக்சுவலாக எனக்கு தெரியும், சும்மா வந்துட்டு அவங்களுக்கு தெரியலாம் வந்துட்டு கெஸ் பண்ண. ஐயோ ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஏங்க இது இல்லைங்க, ஏன்னா எப்பயுமே க்ரீன் தான்டா. க்ரீன் ஏங்க ஹெல்த்து போகுதுங்க. ஏங்க ஹெல்த் எப்படிங்க போகுது? ஓ வேறு கலர் போக மாட்டேங்க. பிங்க்கு அதுக்கடுத்து டேய் எனக்கு வருவீங்களாடா, என்னடா இது கான்செப்ட்டு. ஓகே பிங்க்கு அதுக்கடுத்து பிங்க்கு எங்கள் பிங்க்கில் போகணும். இப்போ கரெக்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு இது அதுக்கடுத்து க்ரீனு. பாதி எழுத்து போச்சுக்க. ஐயோ அப்பாடி எப்படியோ பாதி எழுத்தோடையே இங்கே வந்துட்டோம். சரி ஓகே இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. என்னங்க வித்தியாசமாக பொருளாக வச்சுருக்கானுங்க, இதெல்லாம் நம்மளை எடுக்க முடியுமோ? சரி ஓகே ரெட்டில் போவோம், இல்லை பிங்க்கில் போவோம். ஓகே யூஸ் இல்லையா, ரெட்டில் போய் விழுந்துருப்பேன். எல்லோ அடாடாடாடா டேய் எல்லோ சென்னை சூப்பர் கிங்ஸ் கலர்னு போகலாம். இப்படி பண்ணி விட்டிங்களடா. ஓகே க்ரீன் போவோம். டேடா இவனுங்க வேறு அப்பப்போ ஆடு போடுறானுங்க. ஓகே க்ரீனு கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இங்கே வந்துக்கலாம். ஏங்க இதெல்லாம் ஈஸிங்க பார்த்தீங்களா, அப்படியே நான் சும்மா நடந்து போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் ஈஸி ஹாபிங்க ஓகேங்களா. ஆனால் இது ஜம்ப் பண்ணக்கூடாதுன்றானுங்க. பாதி என்ன ரிஸ்க்காக இருக்கும் போலையே, இன்னும் போக தான் ரிஸ்க்காக வைப்பானுங்க. ஓகே லேடர் ஏறுவோம். ஆனால் நல்ல வீடு நாலு கீழே வந்துடுவோம்னு நினச்சேன். ஓகே ஏங்க பர்பிள் எனக்கு பிடிச்ச கலர். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேல. ஓகே கீழே விடுக்கணுமா? ஓகே அப்போ அடி செக் பண்ணிட்டு பிடிச்சாச்சு. இருங்க இது மறையுமா? அடடா மறையுது. என்னடா எல்லா படிக்கட்டையும் மறைய வச்சுட்ருக்கீங்க. ஐயோ ஓகே என்னது? ஓ இந்த பாலை இது இப்போ பாலா லெமனா ஏதோ ஒன்று லெமன் எடுத்தோம்னா ஜூஸ் பிடிச்சி குடிக்கலாம். பேசி தொண்டை எல்லாம் வலிக்குது. ஓகே இப்போ வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி போகணும். டேய் என்னடா இது பேக்ரவுண்ட்ஸோட கொடுமையாக இருக்குது. டேய் பாதி பிளேயர்லாம் விளையாடும்போது பார்த்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி விளையாடுவாங்க. அவங்களுக்கும் மண்டை வெடிக்கும், நம்மளுக்கும் பார்க்குறவங்க மண்டை வெடிக்கும். ஸோ அப்புறமா யாருக்கெல்லாம் வீட்டுக்கு பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு குரு தம்பி ஓகேடா அடாடாடா அவன் இங்கே செத்து போயிட்டுருக்கா. நீங்கள் என்னடா ஆடு போட்டுட்ருக்கீங்க. ஓகே ஈரா பொறுமைடா. ஓகே ஏங்க என்னங்க நடக்க முடியுது பக்கா? அடாடா எனக்கு மட்டும்தான் எப்படியா, இல்லாட்டி எல்லாத்துக்கும் எப்படியான்னு தெரில. நடக்க முடியுது எனக்கு. ஏங்க நடந்தே போயிடலாங்க வாங்க. ஓகே இப்போ குதி கரெக்டாக குதிச்சிட்றா. கரெக்டாக
அப்பாடி ஏங்க ஏதாவது பக்கில் வந்துட்டேங்க நடக்க முடியுதுங்க என்னால். லேசரா நான் நம்ம பாக்ஸ் நினச்சேன். ஆனால் இவங்க இழுத்து போதுங்க. பொறுமையாக போடா. இது என்னதுங்க மூஞ்சி இப்படி வருது? அந்த மூஞ்சி நம்மளை கொள்ளுமா? இந்த ரூமில் போய் ஒழியணுமா? ஓகே இருங்க ஃபஸ்ட்டு பின்னாடி ரொம்ப போகலாம். ஏன்னா அவங்க ஒரு பாக்ஸ் இருந்துச்சு நான் பார்த்தேன். ஆனால் போகடா அவன் செத்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன ஆடு போட்டுட்ருக்கீங்க? ஓகே ஒரு டே புஷ் பிளேயரா? டே இதெல்லாம் கேட்டுடா எங்கள் பிளேயரை புஷ் பண்ண முடியுமா? ஆனாடா இது என்ன புது அப்டேட்டான்னு தெரியலையே. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஏங்க எங்கேயாவது விழுந்துருப்பேங்க கீழே. ஏங்க விழுந்தா நம்ம செக் பாயிண்ட் தான் விடுவாங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து விட்ருவானுங்களா? அதாங்க எனக்கு பயமாக இருக்குது. ஓகே செக் பாயிண்ட் தான் பிடிக்கணும்ல, அதில் இருந்தால் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எங்கள் லேசருங்க எல்லாம் ஈஸிங்க போட. அவ்வளோ ஐயோ ஈஸின்றதுக்கு அடி வாங்கிட்டேனே. சரிடா பேசலடா போடோ. ஓ உசிலே ஓய்க்கல தான்டா. போ. என்னங்க இந்த லேடர் நம்மளை ஏற விட மாட்டேங்குது. ஏன்னா ஸ்லோவாக இருக்குது லேடர் நம்ம பார்த்தீங்களா? இப்படி தான் ஏறுறான். ஸோ அதனால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஓகே குதி. ஓகே ஸோ இதில் வந்துட்டு ஹாரர் கேம் இருக்குது. ஏன்னா நீ ரோப்ளாக்ஸே போடுறேன் யூ ஆர் தி கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் தான் கேம் கேளுங்க, நான் அதை ஏற்றி போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட இது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஈஸி ஹாபியும் இருக்குது, எல்லா கேமும் இருக்குது. அதனால் இதுலேயே கிராணி வரும் இருக்காப்பா. யானங்களும் ஒரு ஆத்திரம் இதுலேயும் கிளம்பி பெஸ்ட் ஆகிட்டாலும் அப்படின்னு எனக்கு அந்த கிளம்பி மொட்டை உடைக்கணும். ஸோ அடுத்த வீடியோவெல்லாம் நம்ம வந்துட்டு கிராணி போடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு மெயினாக பண்ணிடுறது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்புறம் மெயினாக பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஹாலில் பிடிச்சிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அப்படியே ஈஸியாக வருங்க. அதுக்கு தான் வந்துட்டு அது போடுறோம். என்னடே இவ்வளோ வரிகள் பேசிட்டேன்டா, இன்னும் ஏறிட்டே இருக்கா போருங்க. ஐயோ எங்க வந்தாச்சுங்க. யாருங்க அவன் நாக்க நீட்டிக்கிட்டு இருக்கான்? ஏங்க சை அவன் வாய்க்குள்ள போடுவாடே. எனக்கு கிரீன் ஏங்க அவன் எது மேலே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்களா? ஐயோ அவன் வாய்க்குள்ள போல ஸ்டேட்டை நம்ம அதுக்குள்ள தானே விழுவோம். மம்ம டாடி காப்பாத்திருக்க. ஏங்க பாருங்க நாக்க நீட்டிட்டு இருக்காங்க. ஏங்க பாருங்க மஞ்சள் பொண்ணு. டே இதை வாய்க்குள்ள நான் போடு. சரி ஏதோ ஒன்று போவோம். டே இருக்க டே தமிழா இதுக்குள்ள குதிக்கணுமா? பயந்தே போயிட்டாங்க. ஏன்னா சில டைம் பக் ஆயிடுது கேம். அதுக்கு தான் ஏன்னா வந்துட்டு ஓபி தானே. ஓகே எங்க ரூபா நோட்டா என்னது? இப்போ நம்ம எதுக்குள்ளே இருக்கோம் யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அப்போ தான் எனக்கும் தெரியும். ஓகேங்களா? ஓகே எங்க இருங்க இது மறையுமா? இல்லைங்க இது மறையிலங்க. எப்பாடி ஏதாவது மறையாமல் வச்சானுங்களே, அதுவே நம்மளுக்கு மிக பெரிய பரிசு. எங்க எழுது கொஞ்சம் வாய்ப்பு. ஆட்டோ பாவிகளா ஏண்டா இப்போதான் ஒருத்த வாய்க்குள்ளே போயிட்டு வந்திருக்கு, அதுக்குள்ளே ஷார்க்கு வாய்க்குள்ளே போக சொல்கிறேன். ஏட்டாடே அவன் வாயே கப்படிச்சு நானே மூக்க மூடிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ ஷார்க்கு வாய் இது பல்லூட வளர்க்காதேடா. சரி போய் தான் அவனை என்ன பண்ணேன். ஓகே இப்போ நம்ம ஷார்க்கு வயிற்றுக்குள்ளவா இருக்கோம், எதுக்குள்ளே இருக்கோப்பா. சரி விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு அந்த ஆராய்ச்சிலாம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஏறு கிளியர் பண்ணா எப்போடி. ஓகே ஏங்க சுறாவோட வயிற்றுக்குள்ள இதெல்லாமா இருக்கும் பார்த்தீங்களா? லேடர்லாம் இருக்கு. சரி அது எதை வேணால் திங்குமே. ஓகே இங்கே போயிட்டு அப்படியே அங்கே குச்சிடலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறோங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் தான் டக்கு கண்ணை மூடிட்டு பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே அப்புறமா நான் கேட்டேன் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு வீட்டுக்கு பிடிக்க மாட்டேறத மறக்காம கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். நான் ஒரு பேக் ஃபேன். ஓகேங்களா? ஓகே அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நானே வீடியோ போடுவேன். இம்ப்ரெஸ் என்னடே இம்ப்ரெஸ்னு ஃப்ளோவில் சொல்ல வந்துட்டா, அதுக்குள்ளே கீழே தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா? அது லேசர் போல. என்னடே லேசர் இவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்களே, ஒரு இடத்துல சொன்னீங்களா லேசர் போட்டிருக்கோம் அப்படின்னு. எனக்கு ஆடு நடக்க விட்றாங்க. ஏங்க இந்த ஜம்புங்க இந்த ஜம்புக்கு எனக்கு கொஞ்சம் அலர்ஜிங்க. இரு டபுள் ஜம்ப் ஆகிறா. ஒரே ஒரு ஜம்ப் அந்த ரவுண்டு சர்க்கிள் அது ஸ்கொயர் குதி எப்போ அப்படியே நல்ல செக் பாயிண்ட் வந்து விட்டானுங்களே. எங்க இதில் போலாமா சரி ஏதோ ஒன்று ரெண்டும் ஒரே வழி தானே. கேரு எங்க ஏதாவது தடங்கள் வச்சுருந்தானுங்க. என்னங்க பண்ண மேலே என்னமோ இருக்குன்னு தோணுது. ஆடாடா லேசரு நினச்சேன்டா நீங்களாம் லூசலில் விட மாட்டீங்களே, எதாவது பண்ணுவீங்களேன்னு நினச்சேன்டா. ஏன்னா எல்லா வீடியோவில் நான் இதை பார்த்துருக்கேன், அதுதான் சொல்கிறேன். ஓகே நீங்களும் இந்த கேம் விளையாடும்போது சேஃப்டியாக போய்க்கோங்க.
இந்த கேம் பேர் வந்துட்டு அதான் உங்களுக்கு சொன்னானுங்களே. சரி மறந்து போச்சுக்க. சரி வந்துட்டு டைப் பண்ணிங்க. ஸோ என்ன டைப் பண்ணிக்கிறோம் சரி எவ்வளோ அடிக்காது வாட்டுக்கு வரும். ஏன்னா நீங்கள் முன்னாடி பார்த்தாலே வருங்க. ஏன்னா ரோப்ளாக்ஸ் நிறைய எக்கச்சக்கமான கேம் இருக்குது. அதில் எல்லா கேமும் வரும். ஏன் மைண்ட் கிராஃப்ட் இருக்கான்னு தெரில. இதில் மைண்ட் கிராஃப்ட் ஏற்றி தான் போடும். அது கூட சீப்பா டே விடுடா நானே ஏற்றி போட்டுக்கிறேன்டா. ஓகே இந்த படி மறையுமா? இவங்க ஆமாங்க இந்த படிலாம் மறையுங்க. ஏறா இந்த கேமுக்கு ஒரு எண்டே கிடையாதா? கடவுளே எண்டே கிடையாதா? அடுத்த ஆபி வருது ஏங்க இப்போ அப்படியே ஒரு சவுண்டு போட்டானுங்க. யாஸ் டிடிஜி ஆபியை முடிச்ச டிடிஜி அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க இருங்க செக் பாயிண்ட் பிடிக்கல. பிடிக்க முடியாது. டே கீழே மட்டும் விழுதுறா. ஃபர்ஸ்ட்ல ஓடுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா 10 நிமிஷங்க. அங்கே பாருங்க நம்ம டைமர் ஓடிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல இந்த கேம் முடிச்சிட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோக்கு எண்ட் கார்டு பண்ணலாமா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அன்டில் த பாய் ஃப்ரம் தர்ஷன் கேமிங். பாய்.